ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சும்மா வீட்டை சுற்றி ஒரு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. கார்டனில் பெருசாக நான் இன்னும் ஒன்றுமே போடலை. நான் நார்மலாக இங்கே இருக்குது நிறையா மரங்கள். நெல்லிக்காய் மரம் இருக்குது, சீத்தா மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. கொய்யா மரத்தில் மட்டும் இன்னும் காய்க்கலை. நெல்லிக்காய் மரத்தில் காய் வந்துருச்சு. அப்புறம் சீத்தா நிறைய காய்ச்சிருக்கு. அப்புறம் பீலிங் மரத்தில் இருக்குது. அப்புறம் தேங்காய் நிறையா கிடைக்கிது எங்களுக்கு. அப்புறம் பின்னாடி இது இருக்குது, பெப்பர் இருக்குது. பெப்பர் எனக்கு அறுவடை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நிறைய வந்திருக்கு. என்னால் முடிஞ்ச கை கெட்டுற தூரம் வரைக்கும் நான் எடுப்பேன். மற்றதெல்லாம் நிறைய வேஸ்ட்டாகவும் போகுது, நிறைய பெப்பர்கள். ஐயோ, அதை பார்க்கணும், எப்படி நம்ம எடுக்கிறது, எப்படி அதை நம்ம அறுவடை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். அது இருக்குது. பலாப்பழம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் மரத்தில் இன்னும் காய்க்கலை. பாக்கு மரம் இருக்குது. அப்படி நிறைய இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி இருக்க தோட்டத்தில் நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன். விதைகள் எல்லாம் போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. 2-3 டேஸ், ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் களையெல்லாம் வெளியில் வரும். அந்த நேரம் நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இப்போ நான் போட்டிருக்கேன், அழகாக இது பண்ணி போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம களை வெளியில் வந்தோன்னா அது எப்படி இருக்கும் அதையும் நான் காட்டுறேன். அப்படி கார்டனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வருது, என்ன மாதிரி போட்டது. எனக்கு பெருசாக கார்டனிங் தெரியாது, இருந்தாலும் இப்போ தான் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். நார்மலாக நாங்கள் கீரை அது இதெல்லாம் நார்மலாக போட்டால் வளரும், அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் நிறையா வீடுகளில். இப்போ இருக்கிற வீட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கிறது. போட்டிருக்கேன், கொஞ்சம் போட்டிருக்கேன். எப்படி வருதுன்னு தெரியாது. ஏதோ ஒரு விதை மட்டும் லைட்டாக இப்போ நான் போட்டு ஒரு 2 டேஸ் ஆகுது. அந்த 2 டேஸில் ஒரே ஒரு நிறைய விதை போட்டிருக்கேன். வெண்டைக்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய் போட்டிருக்கேன், குக்கும்பர் போட்டிருக்கேன், அப்புறம் மிளகா போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன், வாட்டர்மெலன் போட்டிருக்கேன், கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டிருக்கேன். ஏதோ ஒன்று மட்டும் கொஞ்சம் முளைச்சி அப்படி வெளியில் தெரியுது, ஒன்றே ஒன்று மட்டும் 2 டேஸில். மற்றதெல்லாம் இன்னும் வெளியில் வரல. எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும் வெளியில் தெரியுறதுக்கு. தெரிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் போய் காட்டுறேன். நெல்லிக்காய் மரத்தில் காய் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், முருங்கை மரம் தெரியுதா? இந்த முருங்கை மரத்துலையும் காய் இருக்குது. இங்கேருந்து பார்க்க வெளிச்சம் அதிகமாக இருக்கிறனால கண்ணுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. முருங்கைக்காய் தெரியுதா? இந்தா இருக்குது. முருங்கை மரத்துலையும் இந்த முறை காய்க்க துவங்கி இருக்குது. இப்போ தான் விழிஞ்சிக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்குன்னு. அங்கே தெரிகிறது தான் நெல்லிக்காய் மரம். காய் தெரியுதான்னு தெரியல இங்கேருந்து பார்க்க. இப்படி தாங்க, இங்கேருந்து நாங்கள் டெய்லி பார்ப்போம். ஒரு காயுமே எங்களுக்கு தெரியலை, ஒன்றுமே தெரியல. காய்ச்சிருக்கிறதே தெரியல. பாருங்கள், அவ்வளோ காய் இருக்குது. நான் கீழே போய் காட்டுறேன் உங்களுக்கு. பக்கத்தில் இருக்க சீத்தா மரம் இந்த பின்னாடி தெரியுது. ஓடிடுச்சா? இங்கே பாருங்கள், இதை பார்த்துட்டு தான் நெல்லிக்காய் காய்ச்சிருக்குன்னே நான் பார்த்தேன். இன்னைக்கு காலைல வாசல் கூட்டும்போது கீழே இருந்துச்சு. நெல்லிக்காய் இருக்கேன்னு மேலே அண்ணாந்து பார்த்தா கீழே இருந்து அவ்வளோ நெல்லிக்காய் இருக்குது. இன்னும் பெருசாக்கலை, இது பிஞ்சு. கீழே போய் காட்டுறேன் வாங்க. லூனா, இன்றைக்கி லூனாவை அடைச்சாச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி ப்ளம்மர் வராரு. ஒரு சின்ன ஒரு வேலை இருக்குது. அவர் வந்துட்டு போகிற வரைக்கும் நாயை அடைச்சாச்சு. மேலே நம்ம மாடியிலேருந்து பார்க்கும்போது தெரியவே இல்லை நெல்லிக்காய். இது பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு. கீழே இதெல்லாம் இன்றைக்கி கூட்டுறதுக்கு வந்தேனா, இப்போ கூட்டும்போது தான் பார்த்தேன் நெல்லிக்காயை. இப்போயுமே இப்படி இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுதில்ல, ஒரு இலைக்கு மேலே இன்னொரு இலை. இந்த இடத்துலலாம் நமக்கு தெரியுதே இல்லை. பாருங்கள், நான் தனியாக ஒரு இலை, ஒரு வாது இருக்குது, அதில் நான் காட்டுறேன் எடுத்து. நம்ம பிள்ளைகளும் கண்டுபிடிக்கலையே காய்ச்சிருக்கிறத, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. தெரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இருக்குது நிறைய. இது தனியாக இந்த இலை இருக்கிறனால, பின்னாடி வானம் வெள்ளையாக இருக்கிறனால அது தெரியுது. மரத்துக்குள்ளே இலையோட இலையாக க்ரீன் கலராக இருக்கும்போது தெரியவே இல்லை. இது சீத்தா மரம், இதுலேயும் நல்லா காய்ச்சிருக்கு இந்த முறை.
தெரியுதா உங்களுக்கு காய்? இந்த சீத்தாக்கா அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். சரியாக ஜூம் ஆக மாட்டேங்குது. நார்மலாக மரத்தை பார்க்கும்போது காய் இருக்க மாதிரியே தெரிய மாட்டேங்குது. உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியுது. இன்னும் நம்ம வீட்டில் கொய்யாவும் மாங்காயும் தான் காய்க்கலை. வாங்க அப்படியே போய் நான் பின்னாடி நான் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன்ல, இன்னும் இப்போ தான் நட்டிருக்கேன், விதை போட்டிருக்கேன். அந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. நானே தான் க்ளீன் பண்ணி எல்லாம் கொத்தி போட்டேன். ஹாய், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு வெயிலுக்கு. இலையெல்லாம் கூட்டி எப்படி வச்சுருக்கேன்னு தெரியுதா? இது எல்லாமே நம்ம உரமாக யூஸ் பண்ணலாம். அப்படி நல்லா காஞ்சி உக்கி வந்துச்சுன்னா இந்த இடம் தான் கொத்தி செஞ்சுருக்கேன். இந்த இடத்துல தான் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன்னா அது வந்தோடனே எடுத்து தனித்தனியாக நடணுமா என்ன மாதிரின்னு பார்க்கணும். எவ்வளோ வருது எவ்வளோ வரலை ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த விதமான இதுவும் உரமோ எதுவுமே போடலை. இந்த மண்ணே நல்ல உரமான மண் தான். போட்டு 2 நாளில் ஒன்று வெளியே வந்திருக்கு. தெரியுதா? இது பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. இது ஃபுல்லாக நான் எந்த விதமான செயற்கையான இதுவுமே போடலை. எல்லாமே இங்கே இந்த தோட்டத்தில் இருக்க சுற்றி மரங்கள் தெரியுதா? அந்த மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் கொட்டி கொட்டி இந்த மண் நல்லா இந்த கருப்பு கலர் மண்ணாக தான் இருக்குது. மண் கருப்பு கலர் மண்ணாக தான் இருக்குது. நல்ல உரம் இருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் செடிகளெல்லாம் நல்லா வளர்ந்து வந்ததுக்கு பிறகு 1 மாதத்துக்கு பிறகு பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பார்த்து போடணும். இப்போ போட்டு 2 நாள் தான் ஆகுது. ஒரு செடி மட்டும் மேலே வந்திருக்கு, ஒன்று மட்டும் முளைச்சி மேலே வந்திருக்கு 2 நாளில். இதெல்லாம் இன்னும் வரல. வெண்டைக்காயெல்லாம் வரல. வெண்டைக்காய், கத்தரிக்காய், குக்கும்பர். கத்தரிக்காய் 2-3 வகை போட்டிருக்கேன். குக்கும்பர் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன். எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கல் இருக்குல்ல, இந்த துண்டில் அப்படி இது வெண்டைக்காய் போட்டிருக்கேன். அங்கிட்ட இந்த பாக்ஸாக நட்டு வச்சுருக்கேன்ல, அதில் அப்படியே கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இதுவும் ஒரு வகை கத்திரிக்காய் தான். அங்கிட்டு குக்கும்பர் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே பீன்ஸ் போட்டிருக்கேன். அதில் தனியாக ஒன்று தெரியுது பாருங்கள், அங்கிட்டு பீன்ஸ் போட்டிருக்கேன். இதில் தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் இங்கனைக்கு மிளகா போட்டிருக்கேன். செடி எல்லாம் நெருக்க வருமா என்னான்னு தெரியல. வந்தால் எடுத்து நடணும். இன்னும் இடம் இருக்குது இந்த பக்கம்லாம். இவ்வளோ இடம் இருக்குது. முதல்ல இது வந்தோடனே தான் இதெல்லாம் கார்டன், இந்த பெட்டு மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக மண் நிரப்பிட்டு இங்கிட்டு வர்ற சின்ன சின்ன செடிகளை எடுத்து நடணும். தூர நட்டால் தானே நல்லா வரும். வெயில் அடிக்குது. நான் அந்த மரத்துக்கு கீழே வச்சனால வெயில் வராதோன்னு நினச்சேன். வெயில் வருது. இதுலலாம் இன்னும் செடி வரல. தெரியுதா? இன்னும் இடம் சும்மா இருக்குது. இந்த இடத்துலலாம் கூட்டி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் செய்யணும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். எனக்கு இந்த நெல்லிக்காவை பார்த்தோன்னு தான் பெரிய சந்தோஷமாயிடுச்சு. மாடி லூனா கூட்டில் அடைச்சாச்சா அன்னைக்கு உங்களை? கொஞ்ச நேரம் இருங்கண்ணா, கொஞ்ச நேரம். குட் கேர்ள். தேங்காய் வேறு விழுந்துருக்குதுங்க, நிறைய தேங்காய். உரிக்கணும்.
இப்போ பார்த்துருப்பீங்க நான் என்னென்னலாம் நட்டு வச்சுருக்கேன்னு. இன்னும் வெளியில் வரல, சும்மா சுற்றி காட்டினேன். வந்ததுக்கு பிறகும் நான் அப்டேட் பண்ணுறேன் அதை எப்படி எப்படி பண்ணுறதுன்னு. நிறைய நான் யூடியூப்பில் பார்த்து தான் இப்படி இந்த வெஜிடபிள்ஸ் போடணும். இப்படி குக்கும்பருக்கெல்லாம் நாங்கள் வந்து இது கட்டணும்னு சொன்னாங்க. என்னது இந்த கம்பு வச்சு மேலே அந்த இதெல்லாம் கட்டினா தான் குக்கும்பர்லாம் காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும். அடுத்து முன்னாடியும் நிறைய இடம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நெல்லி மரத்துக்கு கீழே, பீலிங் மரத்துக்கு பக்கத்தில், இந்த பக்கம் இருக்கிற கொய்யா மரத்துலலாம் நிறைய இடம் இருக்குது. அங்கெல்லாம் பூச்செடி வாங்கி வைக்கணும்னு எனக்கு ஆசை. பூக்குமே நிறைய விதைகள் எல்லாம் இருக்குது, பூச்செடிகளாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் நான் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது பெரிய இருந்த நான் காட்ட பெரிய அந்த மரங்கள் மட்டும்தான், சின்ன செடி எதுவுமே இருக்கலை. இப்போ வந்து நான் முன்னாடி பூஞ்செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து வைக்கணும், இன்னும் அது வைக்க ஆரம்பிக்கலை. அது வைக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பின்னாடி வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன், அதுவும் எப்படி வளருதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் இன்றைக்குரிய வீடியோ. நான் வந்து இன்றைக்கி வாசல் கூட்டும்போது தான் பார்த்தேன் நெல்லிக்காய் விழுந்துருக்கிறதா. அதுக்கு முதல்ல நான் அண்ணாந்து பார்க்கவே இல்லை. நெல்லி மரம் இருக்குதுன்னு தெரியும், காய்ச்சதை பார்க்கவே இல்லை, தெரியுதே இல்லை. இந்த நெல்லிக்காயை பார்த்துட்டு தான் தேடி பார்த்தோன்னா அவ்வளோ காய் இருக்குது மேலே. ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொரு 1 வீக் 2 வீக்ஸ் போனோன்னு நல்லா பெருசாக வந்துடும். அப்போயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து சீத்தாவும் நல்லா காய்ச்சிருக்கு, சீத்தாப்பழமும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.